கைஸ், நம்ம ஏன் லார்ட் பிரம்மாவை மற்ற தெய்வங்கள் மாதிரி வணங்க மாட்டிக்கோம், ஒர்ஷிப் பண்ண மாட்டிக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? லார்ட் பிரம்மாவோட ஒய்ஃப் தான் காடஸ் சரஸ்வதி. அவங்கள நம்ம ஒர்ஷிப் பண்ணதான் செய்யறோம். பட் ஒய் நாட் பிரம்மா? அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. மும்மூர்த்திகள் அப்படிங்கிற கான்செப்ட் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இப்போ 3 காட்ஸ் இருக்காங்க: பிரம்மா, விஷ்ணு, சிவன். லார்ட் பிரம்மா தான் கிரியேட்டர், லார்ட் விஷ்ணு பிரிசர்வர், லார்ட் சிவா டெஸ்ட்ராயர். நம்மளை கிரியேட் பண்ணதே லார்ட் பிரம்மா தான். பட் நம்ம ஏன் அந்த கிரியேட்டரை ஒர்ஷிப் பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது அவருக்கு கிடைச்ச சாபம். ஒரு நாள் லார்ட் விஷ்ணுக்கும் லார்ட் பிரம்மாக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட். இவங்க 2 பேர்ல யார் சுப்ரீம் பீயிங், யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட். அப்போ லார்ட் சிவா அந்த ஆர்கியூமெண்ட்டை தீக்கிறதுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாரு. லார்ட் சிவா ஒரு என்லெஸ் ஃபயர் பில்லரா மாறிடுறாரு. அந்த பில்லரை ஜோதிர்லிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த பில்லரோட தொடக்கம் இல்லைன்னா முடிவு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சுப்ரீம் பீயிங் அப்படின்னு லார்ட் சிவா சொல்லிடுறாரு. லார்ட் விஷ்ணு முடிவு எதுன்னு கண்டுபிடிக்க கீழ் நோக்கி போறாரு. லார்ட் பிரம்மா அந்த பில்லரோட தொடக்கத்தை தேடி மேல் நோக்கி போறாரு. லார்ட் விஷ்ணுவால பில்லர் எங்க முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சோ அவரு தோல்வியை ஒத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கே வந்துடுறாரு. லார்ட் பிரம்மா பில்லரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தேடி போகும்போது ஒரு தாளம்பூ மேல இருந்து கீழே விழுறத பாக்குறாரு. அந்த தாளம்பூ கிட்ட நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேக்குறாரு. அந்த தாளம்பூ, நான் இந்த பில்லரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து வரேன். என்னை இந்த பில்லரோட ஸ்டார்டிங்ல இருக்கிற லார்ட் சிவாக்கு ஒர்ஷிப் பண்ண யூஸ் பண்ணாங்க. சோ நான் இப்போ கீழே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. பிரம்மாக்கு ஒரு ஐடியா. இப்போ இந்த தாளம்பூவை ப்ரூஃபா காட்டிட்டா நம்ம டாப்பை ரீச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு லார்ட் விஷ்ணுவை ஏமாத்திடலான்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த தாளம்பூ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. இது தப்பு பிரம்மதேவரே, நம்ம போய் சொல்லி ஏமாத்த கூடாது அப்படின்னு அந்த தாளம்பூ சொல்லிடும். ஆனா லார்ட் பிரம்மா, நான் தான் கிரியேட்டர், உன்னைய கிரியேட் பண்ணதும் நான் தான், சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து லார்ட் விஷ்ணுவை ஏமாத்திடுவாங்க. திடீர்னு லார்ட் சிவா பில்லர் ஃபார்ம்ல இருந்து அவரோட ஒரிஜினல் ஃபார்ம்க்கே வந்துருவாரு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவருக்கு இவங்க போய் தான் சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் சிவன். கோவத்துல அவர் லார்ட் பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்துருவாரு. நீ இந்த பூமியில மத்த தெய்வங்கள் மாதிரி வணங்கப்பட மாட்ட அப்படின்னு பிரம்மாவுக்கும், அந்த தாளம்பூவுக்கு நீ இனிமேல் என்னோட வழிபாட்டுல இடம் பெற மாட்ட அப்படின்னு 2 பேருக்கும் சாபம் கொடுத்துருவாரு. அதனாலதான் நம்ம லார்ட் பிரம்மாவை ஒர்ஷிப் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த ரீசனுக்காக தான் சிவன் வழிபாட்டுக்கு தாளம்பூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல உள்ள ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஏன் கிரியேட்டராவே இருந்தாலும் போய் பேசக்கூடாது. ஓகே கைஸ், உங்களோட ஃபேவரட்டான காட் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.